நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது பின்னால் வந்த பைக் மோதிய விபத்தில் லிப்ட் கேட்டு சென்ற கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன், விவரங்கள். சுபா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வேலம்பாளையத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி மகன் செல்வம், கூலி தொழிலாளி. இவர் நேற்று ராசிபுரத்திலிருந்து நாமகிரிப்பேட்டை செல்ல பேருந்துக்காக காத்திருந்தார். அப்போது ராசிபுரம் முள்ளுவாடி தெருவை சேர்ந்த ஆறுமுகன் மகன் குணசேகரன் என்பவர் தனது R1 பைக் 2 வீலரில் நாமகிரிப்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். வழியில் நின்று கொண்டிருந்த செல்வம் கையை காட்டவே அவரை ஏற்றிக்கொண்டு வந்துள்ளார். ராசிபுரம் அடுத்த காக்காவேரி அருகே வரும்போது முன்னால் சென்ற ஹோண்டா டியோ ஸ்கூட்டரில் கோனைப்பட்டியை சேர்ந்த வேலுசாமி மனைவி மலர்விழி என்கின்ற தேன்மொழி சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த குணசேகரன் மலரை முந்த முயற்சியுள்ளார். அப்போது வண்டி மீது மோதாமல் இருக்க குணசேகரன் பிரேக் பிடித்ததாக கூறப்படுகிறது. இதில் பின்னால் உட்கார்ந்திருந்த செல்வம் தலைக்குப்புற கீழே விழுந்தார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த செல்வம் சம்பவ இடத்திலேயே இருந்தார். ஹோண்டா வண்டியில் சென்ற மலரை சிகிச்சைக்காக சேலம் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். காயமடைந்த குணசேகரன் ராசிபுரம் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து நாமகிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு விசாரித்து வருகின்றனர். நேற்று நடந்த இந்த விபத்து குறித்த CCTV காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.